Hello everyone, welcome to second lesson. Lesson என்னன்னு பார்த்தனா electrostatic potential and capacitance. So last lesson ல பார்த்தனா electrostatic னு சொல்லி நம்ம பார்த்தோமா. இங்கே பார்த்தனா என்னதான் சொல்றேனா electrostatic னு தான் சொல்றேன். அப்ப again பேசிக்கான விஷயம் என்ன electrostatic னா என்ன charge at rest. electron என்ன charge, static னா என்ன அப்ப இந்த லெசன்ல எதை பத்தி படிக்க போறேன் ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜஸ் பத்தி படிக்க போறேன். புரியுதா? வெரி குட். லாஸ்ட் லெசன்ல பார்த்தனா நம்ம மெயினா அந்த லெசன்ல சரியா என்ன லெசன்ல வந்து இன்னும் பார்க்காம வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த லெசன்ல நமக்கு தேவையானது வந்து ஃபோர்ஸ் ஒன்னு. ரெண்டு சார்ஜ் இருந்தா ரெண்டு சார்ஜ்க்கு உள்ள என்ன இருக்கும் ஃபோர்ஸ் இருக்கும். சேம் சார்ஜ் இருந்தா ரிப்பல்ஷன். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருந்தா ரிப்பல்ஷன். பேசிக்கான விஷயம். ஃபோர்ஸோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? F is equal to உங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ணல, ஸ்டார்ட்டே பண்ணலையா? நான் எங்கேயோ ஒரு இடம் விட்டுருப்பேன். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? K Q1 Q2 by R square. ஸோ சப்போஸ் என்கிட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா இந்த ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். புரியுதா? ஓகேவா? இவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். கேவோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 9 × 10⁻⁹. இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சப்போஸ் வந்து நான் என்னோட ஃபோர்ஸை சார்ஜால டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபீல்டு கிடைக்கும். கரெக்டா? இதோட ஃபார்முலா என்ன பார்த்த? K Q/R². கரெக்டா? இது ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம லெசன் ஃபுல்லாக ஓட்டிட்டோம். ஆமாவா இல்லையா? இந்த லெசனோட பாதி பார்த்தோன்னா மிச்சம் இருக்க ரெண்டு ஃபார்முலா வச்சு ஓட்ட போகிறோம். V is equal to K Q/R. இது பேர் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இதோட பேர் என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியலை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா E is equal to -∂V/∂R. டோங்கிறது என்னது? பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். சரியா? டிஃபரன்சியேஷன் தெரியுமா? அது தெரியும். ஸோ அது வந்து பார்ஷியலாக பண்ணும். ஓகேவா? எக்ஸை வச்சு மட்டும் பண்ணும், அப்புறம் ஒய்யை வச்சு பண்ணும், அப்புறம் இசட் வச்சு பண்ணும். அது பேர் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கும். பொட்டன்ஷியலில் வந்து ஒர்க் டன் அப்படி இல்லைன்னா எனர்ஜி. இது வந்து 10th புக்கில் இருக்க ஃபார்முலா. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 10th புக்கில் எங்கே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். Potential is equal to work done to move a unit charge per voltage. Oh, இது இருக்கு, இது இல்ல. கரெக்ட். ஏன்னா புக்ல வந்து V is equal to IR கொடுத்திருப்பான். I is equal to V/R நம்மளுக்கு தெரியாது. F is equal to M, ஆனா M is equal to M/A. சரியா? இது பேசிக்கலி பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட டெஃபினேஷனே. சரியா? என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நாங்களே 10th அவ்வளோ மார்க் வாங்கினாலும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை டிஃபைன் பண்ண சொன்னால் தெரியாது. ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்டேஜ். அது வந்து கொஸ்டினில் 10 volt, அப்போ 10V. சரியா? பட் வோல்டேஜ் டெஃபினேஷனா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பிளேஸ் டு அனதர். பேசிக்லி 10th அது இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெட்டராக டிஃபைன் பண்ணுவோம். அப்போ நல்லா பாரு, ஆல்ரெடி இருக்க பொட்டன்ஷியல் கூட ஒரு சார்ஜை மல்டிப்ளை பண்ணால் என்னோட எனர்ஜி எவ்வளோ கிடைக்கும்? முடிஞ்சா மைனஸ் இருக்கட்டும், அது வந்து பிரச்சனையே இல்லை. இங்கே வரணும்னா இதுதான் நீ சொன்ன ஃபார்முலா. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஆல்ரெடி பார்த்த இந்த ரெண்டு ஃபார்முலா, இந்த லெசன்ல பார்க்க போகிறது மீதி ரெண்டு ஃபார்முலா. அந்த லெசன்லேயே சொல்லியிருப்பேன். கிராவிடேஷனுக்கு வேணா இது வந்து கிராவிடேஷன் போட்டேன்னா G M1 M2/R². எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தோன்னா ஐ மீன் கிராவிடேஷன் ஃபீல்டு G இது ஈக்குவலிபிரியம் உனக்கு வேணா இங்கே நீங்கள் போய் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இங்கே அங்கே போய்க்கோ, அதுவும் இஷ்டம். சரியா? எல்லாமே அப்படி தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து ஒன்று ஃபோர்ஸ் வரலாம், ஃபோர்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து பொட்டன்ஷியலாக பொட்டன்ஷியலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா நோட் பண்ணியாச்சா? சரியா? இந்த ஆர்டரில் பண்ணிக்கோடா. எனக்கு அப்போ தான் தெரியும் இதுலேருந்து இங்கே போகிறதுக்கு எப்படின்ட்டு. எனி டிஃபிகல்ட்டி? மோகன் பாலு புரியுதா? அப்துல் ஷேக் இருக்கானா? தீனனும் வரல. தீனன் இது வரைக்கும் ஒரு கிளாஸும் வரல. யாரும் டவுட் கேட்குறாங்க? யார்? அஷ்மிதா. அஷ்மிதா இல்லை.
யார் ரம்யாவா யாரோ இது இப்போ சொன்னாங்க அண்ணான்னு. என்ன நீங்கள் மட்டும் ஃபேன் போட்டு உட்காந்து எனக்கு ஒரு ஃபேன் கூட கிடையாது. சம்பத்து ஃபேன் ஆச்சு போட்டுவிட எனக்கு வேர்த்து தானே இது. நோம்புக்கு இதுதான் இல்லை ஒரு ஃபேனாக அங்கே தான் போடணும் சுவிட்ச். எதில் இருக்குது? அது 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 3 போய் போய் பேசினா வெளுத்து போடுவாது. 4 இருக்கு. ஒரு டிக்கு தான் பண்ணா இல்ல ப்ரோ. चार पर वो एक रिड्यूस कर दिया. रिड्यूस हिंदी में ना रिड्यूस मतलब कम कर दिया. एक कम कर दिया. कम हो गया रिड्यूस अपने आप ही हो गया. सब कुछ अपने आप ही होता है ना. स्टार्ट பண்ணலாமா? ஓகே இது புரிஞ்சா புரியுதா எல்லாருக்கும்? ஓகே ஃபைன்.